கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2018 மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டும் வந்துடுச்சு. ஸோ ஜென்ரல் சேயிங் என்னென்னா, பிசிஓடி தைராய்டு இருக்கும்போது குழந்த அவ்வளோ சீக்கிரமாக பிறக்காது அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போத்துலேருந்து எப்போ நான் இது ரெண்டுத்தில் டயக்னோஸ் ஆனானோ அப்போத்துலேருந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நேச்சுரல் விதத்தில் எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வரணுன்ட்டு. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு நான் வந்தேன் 2018. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, யார் யார் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பையன். ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பேபி நல்லா இருக்குது, கரெக்டாக யூட்ரஸில் தான் இருக்குது. ஸோ அது நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அற்புதம் வந்து என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு. இவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் வந்துடுச்சு. ஸோ என்ன சொன்னாங்க, நேச்சுரல் ப்ரெக்னென்சி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அது நேச்சுரலாக முடியாது, லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டியூபல் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட போனால் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2022 ஃபெப்ரவரியில் வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், எனக்கு இது வந்து டியூபல் ப்ரெக்னென்சியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி ஹெவன்லேருந்து எது வந்தாலும் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் முடியும்ன்ட்டு. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வரும்போது டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை, ஃபெலோப்பியன் டியூபோட ஒரு நேச்சுரல் ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணது அங்கிளோட வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த டைமில் என்ன சொன்னாங்க, சர்ஜரி, எனக்கு சிசேரியன் தான் ஆச்சு. சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூபையும் பிளாக் பண்ணது எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அண்ட் எவ்ரிபடி சர்ப்ரைஸ், எனக்கு வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அது நேச்சுரலாகவே மறைஞ்சிடுச்சு. எனக்கு லேப்ரோஸ்கோபி தேவைப்படல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் ஏப்ரல் 2 நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயா கிட்ட எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிக்கு ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே ஏப்ரல் 2 எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து மும்பையிலேருந்து வரேன். 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். நான் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்தேன். IUI, IVF என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன், அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு, கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு டிசம்பர் மந்த்து பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறவாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்தில் இருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய, நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார், சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை, உன் கண்கள் இனி எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும், அமெரிக்கையான தாபரமாகவும், பெயர்க்கப்படாத கூடாரமாகவும், பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும், இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, பிடுங்கப்படுவதும் இல்லை. அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. இனி உங்க குடும்பம் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேச விரும்புகிறார்.
உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய ஊழியங்கள் இன்னிலிருந்து இனி எப்படி இருக்க போகிறது, இந்த பண்டிகையின் நிறைவு நாளிலிருந்து எப்படி இருக்க போகிறது, ஆண்டவர் என்ன காரியங்களை உங்கள் குடும்பங்களிலே செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வசனம் சொல்கிறது, நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். அப்படின்னா நாம் பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது பரலோக சீயோன் அதில் இணைந்து கொள்ளுகிறது. அதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். இந்த பண்டிகைகள் கொண்டாடும் பொழுது இந்த பண்டிகையை பரலோகமும் கொண்டாடுகிறதாம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். இந்த நாட்களில் இந்த வசனத்தின்படி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோகத்தில் இணைந்து நின்று அவர்களுடைய பார்வை இப்பொழுது வேறு எங்கும் இல்லை. என் பிதாவாகிய அன்பா தேவனுடைய கண்கள் இப்பொழுது வேறு எங்கும் இல்லை, நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த பண்டிகை நகரங்களிலே நாம் சீயோனை நோக்கி பார்க்கிறோம். நாம் சீயோனை நோக்கி பார்க்கிறோம். சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து அவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு தேவனை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, என்ன மன அழுத்தம், என்ன மன வேதனை, என்ன தீர்க்க முடியாத பிரச்சனை, இதற்காக இன்றைக்கு சீயோனை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற என் ஆண்டவரை நீ நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. நீ வெட்கப்படாம இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய முகத்தில் நீ முழிக்கணும். என் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். தாவீது சொன்னான் தெரியுமா, தேவனே என் தேவனே என் தேவனே, நான் அதிகாலையிலேயே உம்மை தேடுகிறேன். அவன் சொல்றான், என் தேவனே, என்னுடைய தேவன் என்று அவனை உரிமை பாராட்டி ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாக, தன்னுடைய தேவனாக, தன்னுடைய தகப்பனாக தன்னோடு கூட அவன் எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எப்ப செய்யறான்? அதிகாலையில செய்யறான். அதிகாலையிலே என் தேவனே என் தேவனே, அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த பூமியில என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கிறது, என் இருதயம் உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு அவன் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்ததுனால தான் ஆடு மேய்ச்சிருந்த அவனை ஆண்டவர் அரசனாக்கினார். அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷன். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிறகு நீங்க முதல்ல எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் கண்ணு முழிச்ச உடனே நான் மொபைலில் முழிக்க மாட்டேன், கண்ணு முழிச்ச உடனே நான் சுவரில் முழிக்க மாட்டேன், இல்லைன்னா பேப்பரில் முழிக்க மாட்டேன், நியூஸில் முழிக்க மாட்டேன். நான் கண்ணு முழிச்ச உடனே என் தேவனுடைய முகத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுறேன். என் தேவனே என் தேவனே, இந்த அதிகாலை நான் உங்களை தேடுறேன் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை என்ன நிரப்பும் ஆண்டவரேன்னு காலையில நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா அன்னைக்கு நீங்க போற இடம் எல்லாம் உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். போற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா நீங்க காலையிலேயே அவரை கூடவே இழுத்து கூட வச்சுக்கிட்டீங்க. நீங்க எங்க போனாலும் அவர் கூட வருவாரு. நீங்க சொல்லணும், ஆண்டவரை என் குடும்பத்தை உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன், என் பிள்ளை என் கை மீறி போயிட்டான்ப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்க தலையிட்டாதான் ஏதோ ஒன்று நடக்க ஆண்டவரே, நீங்க தலையிடாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், என் மக கேட்குற மாதிரி இல்லை, என் பையன் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு உங்களை விட்டா வேற யார்கிட்ட இதை ஷேர் பண்ணுறதுன்னு தெரியலன்னு மனசு விட்டு ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவர், நான் மனுஷங்கிட்ட போய் சொன்னா என் பிள்ளை இல்லை, என் பிள்ளைய தப்பாக நினைப்பாங்களே, நாளைக்கு என் பிள்ளை திருந்தினதுக்கு பிறகு இந்த தப்பான கண்ணோட்டத்தோடையே என் பிள்ளைய பார்த்துருவாங்க ஆண்டவரே. அதனால யார்கிட்டையும் போய் நான் கூப்பாடு போட விரும்பல ஆண்டவரே. என்னை புரிஞ்சவர் நீர், என்னை அறிந்தவர், என் மன கஷ்டத்தை தெரிஞ்ச ஆண்டவர். ஆண்டவர், இந்த காரியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி காலையில எழும்பின உடனே உங்க இருதயத்தை பாதித்து கொண்டிருக்கிற காரியங்கள், மனசு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவரே நீர் இதில் இணைந்து கொள்ளும், என் பிரச்சனையில இணைந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்காக வழக்காடுகிறவர். நீ ஆண்டவர்
ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக யாவற்றையும் செய்து கொடுத்தவர், நீர்தான் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல டெய்லி காலையில பேசுகிற நல்ல அனுபவத்தை இன்னைக்கு பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளும் எழும்புன உடனே இந்த கண்ணு தெரியாதவன் கண்ணாடியை தேடுற மாதிரி மொபைலை தேடாதீங்க. தயவு செய்து ஆண்டவரை தேடுங்க. அப்படியே எழும்பி உட்கார்ந்து, நீ பல்லு விளக்கிட்டு உட்கார்ந்துருக்கியான்னு ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, நீ குளிச்சுட்டு உட்கார்ந்துருக்கியான்னு என்ன ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. நீ எழும்பி உட்கார்ந்த உடனே ஆண்டவருடைய திருமுகத்தை அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். நீ எப்ப எழும்பினாலும் சரி, அதிகாலையிலே ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்லுவது எதுக்கு அடையாளம் தெரியுமா? நீ எழும்பின உடனே என்ன தேடு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நைட்டெல்லாம் உன்னை தூங்க வச்சு அழகு பார்த்து உன்னை பாதுகாத்தவர் என் ஆண்டவர் தானே. கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்தவர் அவர் தானே. போராட்டங்களுக்கு விலக்கி காத்தவர் அவர் தானே. இரவிலே நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்தவர் அவர் தானே. காலையில் எழும்பி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லக்கூடாதா? காலையில் எழும்பி ஆண்டவரே உங்களை தான் நான் இன்னைக்கு எழும்பி உட்கார்ந்து இருக்கிறேன், நான் உயிரோடு எழும்பி இருக்கிறது உங்க கிருபைன்னு சொல்லி ஆண்டவருக்கு 2 வார்த்தை சொல்லக்கூடாதா? நீ அதை சொன்னீங்கன்னா என் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமே. அப்படியே ஆண்டவரை துதிச்சு துதிச்சு மகிமைப்படுத்தினான். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்தா உங்களுக்கு பிடிக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்கறதே இல்லை. புருஷனுக்கு என்ன செய்தா எனக்கு பிடிக்கும்? இன்னைக்கு நான் மட்டன் வைக்கணுமா, சிக்கன் வைக்கணுமா, இல்லைன்னாச்சுன்னா இன்னைக்கு காடை வைக்கணுமா, மீன் வைக்கணுமா, கருவாடு வைக்கணுமா, எல்லாம் கேட்பா. என்னப்பா உங்களுக்கு பிடிக்கும், நீ சொல்லுங்கப்பா நான் செய்து தரேன்னு நம்ம சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி, மக்களே இன்னைக்கு அப்பா வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு ஜிலேபி பிடிக்குமா, லட்டு பிடிக்குமா, எல்லாம் நீங்கள் நம்ம கேட்டு 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 வாங்கி கொடுக்குறோம். எத்தனை பேர் ஏசப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறவங்க எத்தனை பேர்? அந்த பிள்ளைகளை எல்லாம் கொடுத்தது அந்த தெய்வம். நீ இருக்கிற வீடு கொடுத்தது என் தெய்வம். நீ வச்சிருக்க வேலையை கொடுத்தது என் தெய்வம். 55 இன்ச் டிவியில நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டிவியை கொடுத்தது என் ஆண்டவர். எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்தா உங்களுக்கு பிடிக்கும், நான் என்ன உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? அன்னைக்கு தாவீது கேட்டான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் ஆசைப்படுறேன், உங்களுக்கு என்ன செய்தா பிடிக்குன்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, துதித்தலே எனக்கு ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் ஆண்டவரே, செய்திருவோம். எப்பவும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருந்தான். எப்பொழுதும் அவன் மேல் அவனுடைய தோள்பட்டையில ஒரு கிண்ணறம் தொங்கிக் கொண்டே இருக்கும். அவன் ஆடு மேய்க்க போனாலும் ஆடுகளை மேய்க்க விட்டுட்டு எப்பொழுதும் நின்று ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான். 150 சங்கீதத்தை பார்க்கிறோம் வேதத்தில். அதில் அநேகமான சங்கீதங்கள் இந்த சங்கீதக்காரன் பாடின எழுதின சங்கீதங்கள், அவன் தான் ராகம் அமைத்து பாடின சங்கீதங்கள் தான் அநேகம். எனவே தான் ஆண்டவர் பார்த்தாரு, எனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு கேட்டு இவன் செய்கிறானே, அப்போ இவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அப்போ பார்க்கும்போது அவன் வீட்டில் எல்லாரும் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாருமே கவர்மெண்ட்ல, பட்டாளத்தில், மிலிட்ரியில், சவுல் ராஜாவுடைய மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒருத்தர் என்ன தேடலை. என்ன தேடாதவன்களையே நான் அரசாங்கத்தில் வச்சிருக்கும் போது என்னையே தேடிட்டு இருக்கிற, என்னையே கொண்டாடிட்டு இருக்கிற என் பிள்ளைய நான் இவ்வளவு நாளும் விட்டு வச்சிருந்தேனே, இவனுக்காக வேண்டி ஏதாவது செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு இவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கும் பொழுதுதான் பிரம்மாண்டமாக இன்ட்ரோவை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். நீங்க நினைச்ச மாதிரி சும்மா எல்லாம் அந்த இடத்துல கோலியாத்து வந்து நிக்கல. தாவீதுக்கு இன்ட்ரோ கொடுப்பதற்காக ஒரு பெரிய கோலியாத்தை கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவனை நிறுத்திட்டு இந்த இன்ட்ரோ கொடுக்கணும், இவன் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்க, என்ன துதிச்சுட்டே இருக்கிறான், இவனை நான் உலகறிய ஃபேமஸ் ஆக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணி தான் ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த கோலியாத்து சவாலை விட வச்சு அவனுடைய சவாலை கேட்கிறதற்கு ராஜாவாகிய சவுல், அங்கிருந்த யுத்த வீரர்கள், அங்கிருந்த எல்லா தளபதிகள், எல்லா மந்திரிமார்கள், அது மட்டும் இல்லை பப்ளிக் கிரௌடு, ஒரு பெரிய கிரௌடு நின்று கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் முன்பாக தாவீது வந்து நிற்கிறான். அதுக்கு முன்னால கோலியாத்தை வந்து கொண்டு போய் நிறுத்திட்டு கோலியாத்து சவால் விடுகிறான்,
யாராவது ஒருத்தர் உங்களுக்குள்ள என்னோடு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறவங்க இருந்தால் நீங்கள் வாங்க என்று சொல்லி சவால் விடும் பொழுது எல்லாரும் பயந்து ஒதுங்கினார்கள். ஆனால் ஆண்டவர் தாவீதிடத்தில், மக்களை நீ போய் நில்லடா அப்படின்னாரு. ஒரு குட்டி பையன், எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அந்த கோலியாத்து கர்ச்சித்துட்டு நீ சின்ன பையன்னு சொல்லிட்டு இவரை கிண்டல் பண்ணா. ஆனால் அந்த தாவீது சொன்னான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாமத்தினாலே நான் வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவ்வளவுதான் சொல்லிட்டு இவன் பெருசா அவனை யுத்தம் பண்ண எல்லாம் போகல. சவுல் ராஜா முதல்ல அவருக்கு மார்க்கவசம் போட்டு கையில கேடகத்தை கொடுத்து வாழை கொடுத்து எல்லாம் கொடுத்தான். இவன் பண்ணி பார்த்தான், இவனுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வரல. எல்லாம் கலட்டி போட்டுக்கிட்டு தானாகவே போய் நிற்கிறான். ஒரு பாடல் ஒன்று தெரியுமா, நானாகவே வந்து நிற்கிறேன் மாதிரி. அந்த தாவீதா போய் நின்னான். அவன் என்ன பண்ணான், அவன் எப்பொழுதும் பாக்கெட்டில் போட்டிருக்கிற அந்த அடப்பையில் கொஞ்சம் கூழாங்கற்களை எடுத்து போட்டுட்டு தன்னுடைய கையில் இருக்கிற தன்னுடைய ஆடுகளை பொல்லாத மிருகங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவன் பயன்படுத்துகிற அந்த கேட்டர்பில்லர் சொல்லுவாங்க, அது ஒன்றை எடுத்துட்டு நேராக வந்தான். அவன் இவனை அற்பமாக நினச்சி சிரிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. அவனெல்லாம் மிலிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ராஜா வேடிக்கை பார்க்குறாரு. எப்படி இவனை ஜெயிக்கிறது, யார் இவனை கொல்லுவா, யார் இவனுக்கு முன்பாக ஈடுகட்டி நிற்பா அப்படி நின்று கொண்டு இருக்கும் பொழுது சின்ன தாவீது கவனில் வச்சு ஒரே கல்லை அடித்தான். அவ்வளோதான், அவன் நெத்தியில் பதிந்து அப்படியே சாய்ந்து நிலை குலைந்து விழுந்தான். அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி அந்த இடத்துல ஜெயிச்சான். இன்றோ பயங்கரமாக இருந்தது. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் கூட்டி நிறுத்தினார், ராஜாவை நிறுத்திட்டாரு. அப்பதான் ஜனங்கள் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, ஆனால் தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி எல்லாரும் தாவீதை புகழ்ந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒரே ரகசியம், அவன் சீயோனை நோக்கி பார்த்தவன். அவன் சீயோனை நம்பி இருந்தவன், மனுஷனை நம்பி இருந்தவன் அல்ல. ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்கிறவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அவன் உயர்ந்தவன். ஆண்டவரான பெரிய ராஜாவாக்கினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாக்கி 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாள கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அந்த தேவனை தாவீது நோக்கி பார்த்தது போல எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறீங்களோ உங்களுடைய முகங்கள் பிரகாசமடையும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும், முன்பிருந்த சீரிருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜெபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் இதே போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை. மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம், உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது, உன்னை கேவலமாய் பேசும்போது, எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம். அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல, குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல. ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே, உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள், இதுவே உனக்கு இரட்சணிய நாள், இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா. என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும். கனம் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும். சினைமையால் சொன்னால், என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைகள்
பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்கக்கூடாது. என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சத்தை நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.